வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பெயரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பதிவு என்ற அடிப்படையில் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இன்றைய தினத்திலிருந்து அது துவங்கி இருக்கின்றது. இப்போ இன்றைக்கு என்னுடைய பஷீரப்பா தெருவில் ஒரு அலுவலர் அல்லது அதிகாரி, பெண் அதிகாரி வந்து அவங்க பாரங்களை, விண்ணப்பங்களை கொடுக்குறாங்க. ஆனால் மக்களுக்கு அதை பற்றி உள்ள எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை. இதில் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இதுவரைக்கும் வாக்காளர் திருத்தம் என்பதெல்லாம் நடந்திருக்கின்றது. ஆனால் இப்போது நடக்கின்றதே அது வெறும் வாக்காளர் அடையாள அட்டை என்ற வட்டத்தில் கிடையாது. அது நம்முடைய குடியுரிமை ஆவணமாக பார்க்கப்படுகின்றது. இவ்வளோ காலம் அலட்சியமாக இருந்திருக்கிறோம். இதே எஸ்ஐஆர் 2002 நடந்திருக்கு, 2005 நடந்திருக்கு, யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பீகாரில் நடத்திய போது அதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. அதிலிருந்து தான் பெரிய அளவில் இது ஒரு விவகாரமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ அதனால் நாம் இந்த திருத்த பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் முதலாவதாக நாம் உணர வேண்டிய விஷயம், இதில் நாம் அலட்சியம் காட்டக்கூடாது. அதே சந்தர்ப்பத்தில் அச்சமும் கொள்ள தேவையில்லை. இப்போ இந்த பாரங்களை வாங்கி, ரெண்டாவது விஷயம், இப்போ அவன் ஒரு விண்ணப்ப படிவத்தை கொடுக்குறான். நம்முடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டைக்குள்ள விண்ணப்ப படிவத்தை கொடுக்கின்றான். அதில் நம்முடைய ஃபோட்டோ இருக்கின்றது. ரொம்ப அழகு, நம்முடைய ஃபோட்டோ இருக்கின்றது. இதை நாம் திருத்தி கொடுக்கின்ற போது இப்போ அடுத்து நமக்கு வேறு ஃபார்ம்கள் கிடையாது, இந்த ஒன்று தான். அதனால் எவ்வளோ பெரிய படித்த ஆளாக இருந்தாலும் சரி தான், ஒரு விண்ணப்பத்தை அதனுடைய பக்கங்களை நிரப்பும்போது ஏதாவது ஒரு தவறு வரும். அப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த ஃபார்ம்களை அல்லது அந்த பாரங்களை, அந்த விண்ணப்ப படிவங்களை ஜெராக்ஸு 1க்கு 2 3 ஜெராக்ஸு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த பிறகும் அந்த ஃபார்மினுடைய காப்பி உங்களுடைய கையில் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு அந்த மாதிரிலாம் வரலாம்னு சொல்லிடக்கூடாது. அப்போ அதனால் ஜெராக்ஸ் காப்பிகள் நம்மிடத்தில் நிறைய இருப்பது, 1க்கு 3 4 வச்சுருக்கிறது நல்லது. அந்த ஜெராக்ஸில் நீங்கள் முதல்ல நிரப்புங்க. அதில் தப்பு வருதா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பின்னால் அவன் தந்திருக்கக்கூடிய அந்த அசல் பாரத்தில் நாமும் தப்பில்லாமல் நிரப்பி சம்பந்தப்பட்ட அலுவலரிடத்தில் நாம் கொடுக்க வேண்டும். அது 2 விஷயத்தை முக்கியமாக அவங்கள்ட்ட நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஒன்றும் இது கடந்த காலத்தை மாதிரி அதை பார்த்துக்குருவோம் என்று கடந்து செல்லக்கூடிய விஷயம் இல்லை.
அந்த வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அம்மா தான் வந்துச்சு, அது வீடுகளில் இருந்து வாங்குகிறாங்க. ஆனால் மக்களிடத்தில் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதித்திட்டம் ஒன்றும் தெரியவில்லை. அப்போ அதனால் நாமும் வீட்டில் வந்தால் நம்ம வீட்டில் அங்கே வள வீட்டில் இருந்தே சொல்லிடுவாங்க, அடுத்த இடம் கேளுங்கன்றுவாங்க. வாசலில் யார் நிற்கிறா சத்தம் கேட்டால் போதும், அடுத்த இடம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி இருப்பாங்க. இப்போ நாம் அப்படி சொல்லிட்டோமாக்க நீங்கள் அடுத்த நாட்டை பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவான். அந்த மாதிரியான நிலையில் நாம் இருக்கிறோம். அப்போ அவன் இது ஒரு குடியுரிமை பரிசோதனையாக அவன் வைத்திருக்கிறான். இதில் நாம் மெத்தனமாக இருக்கக்கூடாது, அலட்சியம் காட்டக்கூடாது, அச்சப்படமும் தேவையில்லை. இந்த விஷயங்களை நாம் மனதில் வச்சுக்கிறோம். அடுத்து அதை பிழை இல்லாமல் திருத்தி கொடுக்க வேண்டும். அப்போ அதற்கு நாம் ஜெராக்ஸ் எடுத்து அந்த காப்பியில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஆட்களை வச்சு, ஏன்னா நமக்குள்ள பேர் இருக்கின்றதே அது இப்போ ஷம்சுல்லுஹான் என்று எடுத்துக்கொண்டால் நம்ம சாணாவிலேயே 3 சாணா 4 சாணா இருக்குது. எந்த சாணா போட்டிருக்கான் அப்படிங்கிறதே சிக்கல். அப்போ அதனால் அதெல்லாம் என்ன போட்டிருக்கோம் என்பதையெல்லாம் நாம் பார்த்து அதில் நிரப்பி அதை கொடுக்க வேண்டும். அதனுடைய காப்பியை உங்கள் மொபைல்லையும் வச்சுக்கோங்க, வீட்லேயும் வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தி கடந்த காலத்தில் தூக்கி போட்ட மாதிரிலாம் இப்போ அலட்சியமாகலாம் போட முடியாது. இந்த 2 விஷயத்தை இப்போது நாம் மனசில் வச்சுக்கொள்வோம். ஃபைல் போட்டு அதை பத்திரமாக பாதுகாத்துக்கங்க. இதில் இன்றைக்கு வந்த அந்த பெண் அலுவலரே ஃபோனில் பேசுகிறது கேட்குதா, அவன் அப்படி செய்யணுமா சார், இப்படி செய்யணுமா, அவங்களுக்கே நாலேஜ் கிடையாது. இவன் எடுத்திருக்கிறான், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியல. இதில் பல்வேறு விதமான தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமாக நாம் முழுமைப்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் இப்போதைக்கு நல்ல தெளிவான விஷயம். அந்த விஷயம் என்னன்னு கேட்டால், 2002 சில பகுதிகளில் தமிழகத்தில் நடந்திருக்கு, 2005 சில பகுதிகளில் நடந்திருக்குது. இப்போ என்னை பொறுத்தவரை நான் நேற்றைய தினம் தேடி பார்த்தபோது எனக்கு, அதாவது எங்கள் தெருவில் உள்ள அந்த வாக்குச்சாவடி, அதுலேயும் கொடுமை என்னன்னு கேட்டால், பசிரப்பா தெருவுக்கு உள்ளது எல்லாமே வாவர்பள்ளி பக்கத்தில் வருது. இவன் என்ன மாதிரி இவன் இந்த திருத்தத்தை பண்ணியிருக்கானுங்க, அதனுடைய லட்சணம் இப்படி இருக்குங்கிறது இது ஒரு விஷயம். இப்போ அதில் 2002 அல்லது 2005 இதில் நம்ம பேர் இருந்துருச்சுன்னு வைங்க. இப்போ என்னுடைய பேர் இருக்குன்னா நான் மற்ற ஆதாரங்களை காட்ட தேவையில்லை. அவன் என்ன கொடுத்துருக்கானா, பாஸ்போர்ட் வேணுங்கிறான், பிறப்பு சான்றிதழ் வேண்டும் கேட்குறான், அதே போல் பள்ளிக்கூடத்தில் வழங்கப்பட்ட டிசி அது வேண்டும் என்று சொல்கிறான். அப்போ இப்படி அவன் சில ஆவணங்களை சொல்கிறாங்கல்ல, இந்த ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிக்க தேவையில்லை. எப்போது 2002 அல்லது 2005 நான் வாக்கு செலுத்தியிருந்தால் அதே போதுமானது. அதில் உள்ள நம்பரு, அந்த வாக்காளர் அடையாள அட்டைக்குள்ள அந்த நம்பரு, நம்ம பேர், அதை கொடுத்து விட்டால் மற்ற ஆதாரங்கள் கொடுக்க தேவையில்லை என்பது இதுதான் ஓரளவுக்கு விளங்கி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அவன் அடுக்கியிருக்கான். அதெல்லாம் நம்ம பின்னால் என்னங்கிறது நாமளும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜமாத்திலையும் அதை ரொம்ப கூர்மையான முறையில் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட நாம் விளக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்போ அது வந்த பிறகு நாம் அதை சொல்லுவோம். அவசரப்பட்டு உடனே கொடுத்துட வேண்டாம். அதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். நல்ல நிதானமாக அந்த பெயர்கள் எல்லாம் பார்த்து நல்ல படித்த பையனை கூப்பிட்டு எப்போ அந்த மாதிரி இருக்குது என்று அவங்கள்ட்டையும் விளக்கி சொல்லி, நம்ம பாஸ்போர்ட்டில் கொடுத்தது, அதாவது ஒரு ஆவணத்தில் உள்ளது இன்னொரு ஆவணத்தில் உள்ளதுக்கு மாறுபடக்கூடாது, எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ இதை நம்ம ஆரம்ப கட்டத்தில் கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் போதும். மீதி உள்ள விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாமும் ஜமாத்தில் வெளியில் தெரிவிக்கிறதுக்கு இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹுது ஹிதுரக்கும், நம்பிக்கை கொண்டவர்களே எச்சரிக்கையுடன் இருங்கள், விழிப்புடன் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாம் ஒரு காலத்திலையும் ஏமாளியாக இருக்கக்கூடாது.
தலைக்கு மேலே கத்திங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. அப்போ அதனால் நாம் ஜாக்கிரதை உணவோடு நாம் இருந்துக்கிறோம். கடந்த காலத்தில் பார்த்துக்குருவோம், அதெல்லாம் அவனுக்கு வேலை இல்லை, இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடிய நிலைமையில் இல்லை. இதை மட்டும் நாம் கவனத்தில் வச்சு வீட்டில் நீங்கள் அப்படி அப்படியே எல்லாத்தையும் தெரிவிச்சிருங்க. நம்ம பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தால் அந்த தகவல் எல்லாரையும் அவங்கள்ட்ட இந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா.